இருந்த தாய்மார்களை விட்டு இருவரை மறைக்கிறீர்களே, என்ன காரணம், ஏது காரணம் சுவாமி? கண்ணே, நமக்கோ திருமணமான நடந்து 12 வருட காலங்கள் கிடைத்தன. நமக்கு பின்னிட்டு நம் நாட்டை ஆள சரி ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ நமக்கென்று இல்லாமல் போனதடி. பார்க்கின்ற மன்னரெல்லாம் நம்மை பார்த்து பரிகாசம் பேசுகிறார்கள், எள்ளி நகைக்கிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள். போகாத கோவில்கள் இல்லை, உண்மையான தெய்வங்கள் இல்லை. அதனாலே இனிமேல் படிக்கு இறுதியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? என்ன முடிவுங்க? கண்ணீர் 12 வருடங்களுக்கு ஒரு முறையாக கூட்டப்படுகின்ற தேவர் சபை. சரி, தேவர் சபையானது இன்றைய தினம் கூடவிருக்கிறது எங்க? தெய்வலோகத்திலே. அதனாலே இப்பொழுதே தேவர் சபை என்பது எதற்காக? தேவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நிறை குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பதற்காக. சரி, தேவர்களுக்கே உண்டான நிறை குறைகளை தீர்க்கும் அந்த சபை நம்முடைய குறையை தீர்க்க மாட்டார்களா? அதனாலே புறப்பட்டு விட்டேன் தேவலோகம். நான் வருகிறேன் சென்றேன். ஏங்க, எதுக்கு நீங்க போறீங்க? குழந்தை வரம் வாங்குறதுக்கு போறேன். குழந்தை வரம் வாங்குவதற்காக போறீங்க? ஆமா. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது மனைவியிடம் ஒரு ஆராத்தி ஒண்ணு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல பொட்டு வச்சுட்டு போனோம்னா அந்த போகக்கூடிய காரியமானது சுகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியா? சரி, ஆராத்தி எடுக்கலாமா? ஆகட்டும்.